இலக்கியா போங்க. உள்ளதானே இன்டர்வியூ ஆமா. குட் மார்னிங் மேடம். ப்ளீஸ் டேக் யுவர் சீட். மேடம், வால் கிளாக் நின்னு போயிருக்கு. அது அவ்வளோ நல்லதில்ல, அபசகுனம் மாதிரின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. பேட்டரி வச்சிருக்கீங்களா? கொடுங்க, நான் வேணா மாத்தி வைக்கிறேன். அதெல்லாம் ஓகே. பேட்டரி தீந்து போய் கிளாக் ஒர்க் ஆகாம போகிறது நேச்சுரல் தானே. இதுல அபசகுனம் எங்க இருந்து வந்துச்சு? மேடம், இந்த உலகம் இயங்குறதே டைமை வச்சுதான் மேடம். நீங்க செய்யற இந்த பிசினஸ் கூட டைமுக்கு ப்ரொடக்ஷன் நடக்கணும், டைமுக்கு சேல் ஆகணும், ஏன் டைமுக்கு பணம் வந்து சேரணும். எல்லாத்தையும் விட ஒருத்தரோட மூச்சு நின்னு போச்சுன்னா கூட காலம் முடிஞ்சிருச்சுன்னு தான் சொல்லுவாங்க. அப்படி காலத்தை காட்டுற வால் கிளாக் நின்னு கிடக்கிறது சரியில்லை தானே. கொடுங்க, நான் பேட்டரி மாத்துறேன். மேடம், டைம் என்ன? 10:50. இப்பதான் இதோட அருமையே எனக்கு புரியுது. ஐ அம் ரியலி இம்ப்ரெஸ்ட். ப்ளீஸ் டேக் யுவர் சீட். மேடம், இந்தாங்க மேடம். சார், உள்ள இன்டர்வியூ தானே நடக்குது? ஆமாம்மா, ஓனர் மேடம் தான் இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஓ, சரி 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 சரி. சார் சார், இந்த வேலை கண்டிப்பா எனக்கு தானே சார் கிடைக்கும்? கொஞ்சம் உங்க பிறந்த நேரம், ராசி, நட்சத்திரம் இதெல்லாம் சொல்றீங்களா? எதுக்கு சொன்னீங்கன்னா ஜாதகத்தை கணிச்சு பார்த்து உங்களுக்கு இந்த வேலை கிடைக்குமா கிடைக்காதுன்னு சொல்லிடுவேன். பேசாம போய் உட்காருமா. சும்மா தோணான்னு. கடவுளே, இன்டர்வியூல என்ன கேள்வி கேட்க போறாங்கன்னு தெரியலையே. மனசெல்லாம் படபடன்னு அடிச்சுக்குதே. தம்பி தம்பி தம்பி, இப்போ என்ன? கோச்சிக்காதீங்க ப்ளீஸ். இல்ல, உள்ள ரொம்ப பயங்கரமான கஷ்டமான கேள்வி எல்லாம் கேட்பாங்களா? அப்படிலாம் எதுவும் இல்ல, ஈஸியா தான் கேட்பாங்க. சரி, நல்லதப்போ. அப்புறம் இந்த வேலை என்ன வேலை? எத்தனை மணிக்கு வரணும்? சீக்கிரமா வந்தா சீக்கிரமா போயிடலாமா, இல்ல லேட் ஆகுமா? பெர்மிஷன் கேட்டா லீவ் கொடுப்பாங்களா? இந்த தீபாவளி பொங்கலுக்கு எல்லாம் போனஸ் கிடைக்குமா? நிறுத்துமா. இன்டர்வியூ நடக்கிறது உனக்கா இல்ல எனக்கா? இத்தனை கேள்வி கேக்குற? இந்த பாரு, இதுக்கு மேல வாயை திறந்த உன்னை கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளிடுவேன். போமா. சரி, கொஞ்ச நேரம் நான் ஒண்ணும் பேசல. வாயை மூடிட்டு இருக்கணும், பேசக்கூடாது. பாக்குறத பாரு. உங்க ரெஸ்யூமே சூப்பரா இருக்கு. நல்லா படிச்சிருக்கீங்க, நிறைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸும் வச்சிருக்கீங்க, கூடவே டீச்சர் வேலையும் பார்த்திருக்கீங்க. பட் உங்களுக்கு இங்க வேலை இல்ல. என்னாச்சு? ஏன் அப்படி சொல்றீங்க? நீங்க அதிகமா டீச்சரா தான் ஒர்க் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு டீச்சர் வேலை கொடுக்கறதுக்கு இது ஸ்கூல் இல்ல. அப்படியே வேலை தரதா இருந்தாலும் உங்க குவாலிஃபிகேஷனுக்கு
சூப்பர்வைசர் வேலை தான் கொடுக்க முடியும். ஆனா அந்த வேலைக்கு இப்பதான் ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணும். சோ ஐ அம் வெரி சாரி. மேடம், என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? இந்த வேலை கிடைக்கும்னு நான் ரொம்ப நம்பிக்கையோட வந்தேன். சரி, சூப்பர்வைசர் ஜாப் இல்லைனாலும் பரவாயில்ல, வேற ஏதாவது வேலை இருந்தா கூட கொடுங்க, நான் செய்வேன். இந்த வேலையை விட்டா அடுத்தது இங்க ஸ்பின்னிங், பேக்கிங், வைண்டிங்னு லேபர் ஒர்க்ஸ் தான் இருக்கு. அது ரொம்ப ஹார்டான வேலை. உங்களால செய்ய முடியுமா? இல்ல பரவாயில்ல மேடம், அதுல ஏதாவது ஒரு வேலையை கொடுங்க, நான் செய்றேன். நல்ல படிப்பை படிச்சுட்டு ஏன் இப்படி லேபர் வேலைக்கு வரீங்க? என் ஹஸ்பண்டுக்கு இன்னும் வேலை கிடைக்கல மேடம். அப்படியே அவருக்கு வேலை கிடைச்சாலும் வீட்டு செலவு, மாமியாருக்கு மெடிசன் செலவுன்னு அந்த சம்பளம் பத்தாது. அவருக்கு உதவியா நானும் ஏதாவது வேலை பண்ணி ஆகணும். அதுக்காக தான் மேடம் கேக்குறேன். ஆர் யூ ஷூர்? ஆமா மேடம். எந்த வேலையா இருந்தாலும் கௌரவம் பார்க்க கூடாதுங்கிற உங்க பாலிசி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. செல்வராஜ், கொஞ்சம் இங்க வாங்க. கடவுளே, எனக்கு மட்டும் இல்ல, என் புள்ள கௌதம், டீச்சர் வேலை தேடி போன என் மருமக இலக்கியாக்கும் வேலை கிடைக்கணும். நீதான்ப்பா அருள் புரியணும். மேடம், இவங்கள ஸ்பின்னிங் செக்ஷன்ல போட்டுருங்க. ஓகே மேடம். ம், நாளையில இருந்து வேலையில ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே மேடம், ரொம்ப தேங்க்ஸ். செல்வராஜ், இலக்கியாக்கு ஸ்பின்னிங் செக்ஷனை காட்டிட்டு ஜாப் எப்படிங்கறதையும் சொல்லிடுங்க. ஓகே மேடம். ஓகே வாங்க மேடம், வரேன் மேடம். இலக்கியா, உங்க ஹஸ்பண்ட் ரொம்ப கொடுத்து வச்சவர். ஏன்னா அவருக்காக தானே உங்களுக்கு தகுதி இல்லாத வேலைய கூட நீங்க செய்யறதுக்கு தயாராயிட்டீங்க. உங்க நல்ல மனசால தான் எனக்கு இந்த வேலை கிடைச்சது. உங்களுக்கு வரப்போற லைஃப் பார்ட்னரும் ரொம்ப கொடுத்து வச்சவர் தான். வரேன் சரி. மேடம். என் மனசுல ஆல்ரெடி கௌதம்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் அடையறதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். ம். அம்மா போமா. ஆ, வணக்கம் மேடம். நான் உங்களை உட்கார சொல்லலையே. ஐயோ, நான் உங்களை எந்திரிக்க சொல்லலையே. மேடம், நான் இப்ப என்ன பண்ண? உட்காரவா, நிக்கவா, இல்ல தரையில படுத்துறவா? என்ன வாய் கொழுப்பா? ம். சிடாம். ரொம்ப தான் ஆர்டர். நாங்களும் கம்பெனி ஆபீஸ்ல பார்த்தவங்க தாண்டி. என்ன முணங்குறீங்க? ம்? ஒண்ணு இல்ல, இந்த சின்ன வயசுலயே இவ்ளோ பெரிய கம்பெனியை நிர்வாகம் பண்றீங்களே, அததான் என் மனசுல அப்படியே நினைச்சிட்டு இருந்தேன். ஆமா, உங்களை பார்த்தா இங்க வேலை செஞ்சு சம்பாதிச்சு சாப்பிடுற மாதிரி தெரியலையே. உங்க முகத்துல நல்ல பணக்கார கலை இருக்கு. நீங்க இந்த மாதிரி வேலை கேக்குறத என்னால நம்ப முடியலையே. எல்லாம் நேரம் மேடம். பசிக்காக தான் இனத்தையே கொன்னு சாப்பிடுற விலங்கு மாதிரி என் ஒரு புள்ள இன்னொரு புள்ளையோட சொத்தையெல்லாம் புடுங்கிட்டு நடு தெருவுல நிக்க வச்சுட்டான். தெருவுல நிக்கிற புள்ளைக்கு நான் உதவலான்னு சொல்லிதான் வேலை தேடி வந்தேன் மேடம். சரி, அத விடுங்க. அம்மா, என்ன படிச்சிருக்கீங்க? நானா MBA, BA, MCA. இவ்ளோ படிச்சிருக்கீங்களா? இல்ல 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 இல்ல, இதெல்லாம் படிக்கணும்னு எனக்கு ஆசைதான். ஆனா நான் 10thலயே ஃபெயில் ஆயிட்டேன் மேடம். ஐயோ, முறைக்கிறாங்களே. மேடம், உங்க ஃபேஸ் எல்லாம் அப்படியே பளபளப்பா இருக்கு. இவ்ளோ அழகா இருக்கீங்க. நீங்க எந்த சோப் யூஸ் பண்றீங்க? ரொம்ப இன்னசென்ட்டா பேசுறீங்க. ஐ லைக் இட். ஆனா இங்க உங்களுக்கு வேலை கொடுக்க முடியாது போல இருக்கே. ஏன் ஏன் என்னாச்சு? ஏன் அப்படி சொல்றீங்க? எங்க மில்லுல ரொம்ப ஹார்டான லேபர் ஒர்க் தான் இருக்கு. உங்களால அந்த வேலை செய்ய முடியுமா? ஐயோ மேடம், அப்படி எல்லாம் சொல்லாதீங்க மேடம். நான் எப்படியாவது வேலை செஞ்சு என் புள்ளையோட பாரத்தை குறைக்கணும். அப்படி என்ன மேடம் பெரிய வேலை?
நான் வீட்ல பெருக்கிறது, துடைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, சமைக்கிறது எல்லா வேலையும் இந்த ஜானகி ஒத்த கையால பண்ணிடுவா மேடம். இதெல்லாம் ஒரு வேலையே கிடையாது, நான் பண்ணிடுவேன். அப்படியா? ஆ, அப்போ மூட்டை தூக்குற வேலை இருக்கு, செய்றீங்களா? ஆ, மூட்டையா? ஐயோ, எனக்கு முட்டி வலி இருக்கே, நான் எப்படி மூட்டை தூக்குவேன்? என்னமோ அப்படி செய்வேன் இப்படி செய்வேன்னு பில்டப் கொடுத்தீங்க. வேலை சொன்னதும் நடுங்குறீங்க. அது மேடம், அது பயப்படாதீங்க. ஆ, நீங்க தூக்க போறது பஞ்சு மூட்டை தான். ஆ, பஞ்சு மூட்டையா? அது என்ன மேடம், அத நிறைய தூக்கிடுவேன். நீங்க வேலைக்கு செலக்டட். நாளைக்கு காலையில நேரமா வந்துருங்க. எனக்கு வேலை கிடைச்சிருச்சா? எனக்கு வேலை கிடைச்சிருச்சா? ஐயோ மேடம், நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க மேடம். ரொம்ப நன்றி மேடம், நான் வரேன். நான் உங்களை எந்திரிக்க சொல்லலையே. ஐயோ, மறுபடியுமா? சும்மா ஃபன். ஐயோ, போயிட்டு வாங்க. அப்படின்னா எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. ஐயோ மேடம், ஐயோ ரொம்ப நன்றி மேடம், நான் வரேன். எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. ஐயோ, எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. ரொம்ப சரிம்மா, நன்றிங்க சரி, தம்பி. சரிம்மா. எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. நான் நாளையில இருந்து வேலைக்கு வரணும். ஆமா. இதுதான் ஸ்பின்னிங் செக்ஷனு. இங்கே தான் பஞ்சு நூலா மாதிரி கேன்ல வைண்டிங் ஆகும். அதோ அந்த மிஷின் இருக்குல்ல, அதில் தான் உங்களுக்கு வேலை. நாளை காலையில ஷிஃப்ட்டுக்கு வந்துருங்க. ஓகே சார். ஆனா எப்படி சார் இந்த மிஷின்ல ஒர்க் பண்றது? நாளை காலையில வாங்க, உங்களுக்கு சொல்லி தருவாங்க. சரிங்க சார், வரேன் சார். பூஜா காட்டன் மில். இங்கே தானே ஆட்கள் தேவைன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, உள்ள போய் கேட்டு பார்ப்போம். வேலைக்கு ஆள் தேவைன்னு பேப்பர்ல போட்டிருந்துச்சு, அதான் வந்தேன். இன்டர்வியூ பண்ணி ஆளுங்களை எல்லாம் செலக்ட் பண்ணிட்டாங்களேம்மா. அப்படியா? ஏதாச்சும் வேலை இருக்கான்னு கேட்டு பாருங்களேன். சரி, ஒன்று பண்ணுங்க. ஓனரம்மா மில்லுக்குள்ள ரவுண்ட்ஸ் போயிருக்காங்க, அவங்கள வேணா பார்த்து ரெக்வஸ்ட் பண்ணி கேளுங்க. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. நான் போய் பார்க்குறேன். சரிம்மா. அப்பாடா, எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. எப்படியாவது என் புள்ளையோட பாரத்தை நான் குறைச்சே ஆகணும். ஏங்க, நான் ஓனர் அம்மா பார்க்கணும். எங்க இருக்காங்க? அதோ வைண்டிங் செக்ஷன்ல இருக்காங்க, போய் பாருங்க. சரிங்க. வேலையில சின்சியரா இருக்க மாட்டீங்களா? மிஷின் பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கு, நீங்க வெளியே சுத்திட்டு இருக்கீங்க. சாரி மேடம். வேலையில கவனமா இருங்க. ஓகே மேடம். மேடம், இங்க வேலைக்கு ஆள் வேணும்னு சொல்லி பேப்பர்ல பார்த்தேன். ஆள் எடுத்தாச்சு, அடுத்து விளம்பரம் கொடுக்கும்போது வாங்க. மேடம், தயவு செஞ்சு ஒரு வேலை கொடுங்க. என் பிள்ளையும் மருமகளும் வேலை தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. வீட்டு செலவுக்கு நானும் ஏதாவது உதவி செஞ்சாகணும். கொஞ்சம் மனசு வைங்க மேடம். என்ன இது, இன்னைக்கு உங்களோட சேர்த்து 3 பேர் இதே மாதிரி குடும்ப கஷ்டத்தை சொல்றீங்க. அங்க ஒரு லேடி இருக்காங்க பாருங்க, அந்த வேலையை உங்களால செய்ய முடியுமா? பழகிக்கிறேன் மேடம்.
ம் சரி, அப்ப நாளைக்கு காலையில 9 மணிக்கு வந்துருங்க. ரொம்ப நன்றி மேடம். அப்பாடா, நாளையில இருந்து வீட்ல யாருக்கும் தெரியாம வேலைக்கு வந்துட்டு போகணும். ஐயோ, ஜானகி இலக்கியா வீட்டுக்கு போறதுக்குள்ள நாங்க இருந்தாகணுமே, இல்லைன்னா எங்க போனேன் ஏது போனேன்னு கேட்பாங்க. சரி, சீக்கிரம் போயிடுவோம். வீடு பூட்டி இருக்கு. இந்த 2 அத்தைங்களும் அப்படி எங்க தான் போயிட்டாங்க? இப்ப சாவிக்கு என்ன பண்றது? ம்? சாவியை இங்க வச்சிருக்காங்களா? ம். ரெண்டு பேரும் எங்க போயிருப்பாங்க? கால் பண்ணி பார்க்கலாம். ச்சே. ஐயோப்பா, எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. 16,000 ரூபாய் சம்பளம். 16,000 ரூபாவே இனிமே நான் இந்த வீட்டை பார்த்துப்பேன். ரேவதி, சூட ஒரு காஃபி. ம், அது நீ எப்ப வந்த? நான் வந்ததெல்லாம் இருக்கட்டும். என்ன இன்னைக்கு உங்க ஆட்டமும் பாட்டமும் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. என்ன விஷயம்? அதுவா, அது சும்மா இலக்கியா. சரி, வீட்டை பூட்டிட்டு எங்க போனீங்க? வீட்டை பூட்டிட்டு போனேனா? அப்போ ரேவதி எங்க போனா? ம், என்ன கேக்குறீங்களா? நான் போகும்போது நீங்க 2 பேரும் தானே வீட்ல இருந்தீங்க. நான் வெளியில போகும்போது ரேவதி வீட்ல தான் இருந்தா. அப்ப நீங்க எங்க போனீங்க? சும்மா அப்படியே சுத்தி பார்க்க போனேன். இங்க எதுக்கு? அது 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 வந்து இந்த ஏரியா புதுசு தானே நமக்கு. இங்க பக்கத்துல மளிகை கடை எங்க இருக்கு, பால் எங்க வாங்கலாம், வேற சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் எங்க போகணும்னு போய் சுத்தி பார்த்துட்டு வரேன். வரும்போது வழி மாறிட்டேன். வீடை தேடி மறுபடியும் இங்க வரதுக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. சரி, ரேவதி அத்தை எங்க போனாங்க? ரேவதி ரேவதி நான் போகும்போது அவ இங்க சமைச்சிட்டு தான் இருந்தா. வந்துட்டீங்களா? நாங்க வந்தது இருக்கட்டும், நீங்க எங்க போனீங்க? ஐயோ, என்ன போய் சொல்றது? அது வந்து அது இந்த இந்த ஏரியாவை சுத்தி பார்க்க போனேன். எதுக்கு 2 பேரும் அப்படி பாக்குறீங்க? நீ எதுக்கு சுத்தி பார்க்க போன? அது இந்த ஏரியா நமக்கு புதுசு இல்ல, அதான் மளிகை கடை, பால் கடை, காய்கறி கடை, இந்த விஷயம்லாம் எங்க இருக்குன்னு பார்க்க போனேன். அதுல வழி மறந்து போய் வரத்துக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு இல்லையா? நான் சொன்ன பொய்ய அப்படியே அச்சசல அப்படியே சொல்றா. என்ன 2 பேரும் பேசி வச்ச மாதிரி ஒரே மாதிரி சொல்றீங்க? உண்மையை சொல்லுங்க, 2 பேரும் எங்க போனீங்க? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.